சயின்ஸ்ல நம்ம வந்து லைட் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன். லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னது எதை பத்தினா ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி யூஸ் பண்றோம். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். அதுல விட 2 டேப்பர் காலம் வந்து சொல்லியிருந்தேன். கான்கேவ் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரருக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, கான்வெக்ஸ் மிரர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, சரியா? கான்கேவ் மிரர் வந்து எதுல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்டா எழுதிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல டார்ச் லைட்டா யூஸ் ஆகுது. ஓகேவா? யூஸ்ட் இன் டார்ச்சஸ். அது தமிழ்லயே அதேதான், டார்ச் விளக்குகளில் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ்ல ஹெட்லைட், வாகனங்களில் முகப்பு விளக்காக பயன்படுகிறது. அதுக்கப்புறம் இது வேற எதுல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேவிங் மிரர்ஸ், முக சவரம் செய்யும் கண்ணாடி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? டென்டிஸ்ட் பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி. அடுத்தது சோலார் பர்னேசஸ். சோலார் அடுப்புகளில் பயன்படுத்தி. சோ இது எல்லாமே கான்கேவ் மிரரோட யூசஸ்.
ஓகேயா? சோ இது வந்து கான்கேவ் மிரர்னா எப்படி இருக்கும்னு சொன்னோம். கான்கேவ் மிரர்ங்கிறது ஷேப். அது ஞாபகம் இருக்கா? இப்படி போடணுமா இப்படி போடணுமா? 1 or 2? இதுதானே, இதுதான் கான்கேவ். சி மாதிரி சிம்பிள் இருந்தா கான்வெக்ஸ். சரியா? ஆல்பபெட் சி மாதிரி சிம்பிள் போட்டோம்னா அது கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரர்ல வந்து எங்க இருக்கும் அந்த அந்த ஷேட் பண்றது எங்க வரணும்? இந்த சைடா இந்த சைடா? இந்த சைடு வரும் இதுதானே. சரி, ஓகே. அடுத்தது கான்கேவ் மிரர், அதோட பார்ட்ஸ் அதெல்லாம் படிச்சிட்டீங்களா? நம்ம நேற்று நான் சொன்னது போல்னா என்ன, பிரின்சிபல் ஆக்சஸ்னா என்ன, அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன, ஃபோக்கல் லென்த்னா என்ன, பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்ன, அது எல்லாம் ரீட் பண்ணினீங்களா? அந்த டேப்லெட் காலம் படிச்சாச்சா எல்லாரும்? டெஸ்ட் வைக்கும் போது தெரியும் எப்படி படிச்சிருக்கீங்க இல்லைன்ட்டு. ஓகே, அடுத்தது போலாம். யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். இதை நோட் பண்ணியாச்சு தானே எல்லாரும்? அடுத்தது போலாமா? இப்ப நான் எழுதிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேஜ். இது வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. The uses of convex mirror. கான்வெக்ஸ் மிரர் வந்து பாத்தீங்கன்னா இது எதுல யூஸ் ஆகும்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துல தான். ஒண்ணு சைடு மிரர். ஓகே, வெஹிக்கிள்ல சைடு மிரர், வாகனங்களில் பின்னால் வரும் வாகனத்தை பார்ப்பதற்கு உதவும் ஆடி.
ரெண்டாவது வந்து ரேர் வியூ மிரர். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேர் வியூ மிரர் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த பெண்ட் ஆகி போகக்கூடிய ரோடு எல்லாம் இருக்கும் இல்லையா, பெண்டு. ஸோ இப்ப இந்த பெண்டுல வந்து ஒரு இடத்துல இந்த மிரர் வச்சிருப்பாங்க, பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மிரர் வைக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க இருந்து வெஹிக்கிள் இங்க இருந்து வைக்கும் போது அந்த மிரர்ல பார்த்தா அந்த சைட்ல ஏதாவது வாகனம் வருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறத ரேர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெண்டு பார்க்கிங்லயும் இருக்கும், நம்ம அங்கேயும் இருக்கும். சோ ஏதாவது ரேர் வியூங்கிறது ரொம்ப தூரத்துல இருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகேயா? அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல கூட இது இருக்கும். சோ இந்த மிரர் வந்து இருக்கும். ஓகேவா? ரேர் வியூ மிரர். இது தமிழ்ல விட இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க, அதான் ஈஸி. இதோட மிரர் பத்தின பாயிண்ட்ஸ் முடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது லென்ஸ். லென்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்னிபிகேஷன் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிடுறேன். இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்னிபிகேஷன். ஒரு மிரரால எவ்வளவு தூரம் ஒரு பொருளை பெருசா காமிக்க முடியும், மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும். சோ அதுக்கு பேரு தான் மேக்னிபிகேஷன் சொல்லுவோம். இந்த மேக்னிபிகேஷனோட உருப்பெருக்கம், தமிழ்ல வந்து உருப்பெருக்கம். இதோட டெபினிஷன் என்ன அப்படின்னா, m is equal to height of image by height of object. ஆர் இதை இந்த மாதிரி ஹைட் வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா m is equal to minus v by u அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல ஹைட் ஆஃப் இமேஜ் அப்படின்னா பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். இதுல m is equal to minus v by u ல v அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ் அண்ட் போல். u வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் போல். p அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருளுக்கும் பிம்பத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. u வந்து என்ன அப்படின்னா பொருளுக்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. சோ இதான் u and v. மேக்னிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுது, ஒரு மிரரால எவ்வளவு தூரம் பொருளை பெருசாக்கி பார்க்க முடியும், அதுதான் மேக்னிபிகேஷன். அதோட டெபினிஷன் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஹைட்டை வச்சு சொல்றதா இருந்தா மேல வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ், இமேஜோட ஹைட் இருக்கும். கீழே வந்து என்ன இருக்கும், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதோட ரெண்டையும் ரேஷியோ எடுத்தோம்னா அதுலயே நமக்கு மேக்னிபிகேஷன் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம பொருளை மிரர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கோம் அதையும், இமேஜ் எவ்வளவு தூரத்துல கிடைக்குது அதையும் வச்சு சொல்லலாம். ஆனா இங்க கன்ஃபார்மா என்ன போடணும்,
மைனஸ் சிம்பிள் போட்டுரும். ஓகே, m is equal to minus v by u. அது வந்து நமக்கு ஃபார்முலாலே இருக்கு. இந்த இதுல வந்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா? அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஒருவேளை மைனஸ்ல கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்ன இமேஜா இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் கிடைச்சதுன்னா, நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து ரியல் இமேஜா இருக்கும். பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். விர்ச்சுவல் இமேஜுக்கு சரியான தமிழ் வேர்டு வந்து மெய் நிகர் பிம்பம். இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் இருந்தா பண்ணிக்கோங்க. மெய் நிகர் பிம்பம். விர்ச்சுவல் இமேஜோடைய சரியான தமிழ் அர்த்தம் மெய் நிகர் பிம்பம். ரெண்டுமே வருது காஞ்சி மிரர். இது ரெண்டையும் நோட் பண்ணியாச்சா? நெகட்டிவ் வந்தா ரியல் இமேஜ், பாசிட்டிவ் வந்தா விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ்னா வெறும் மெய் பிம்பம். நெகட்டிவ் சிம்பிள் வந்தா ரியல் இமேஜ்னு சொல்றோம்ல. நீங்க ஆல்ரெடி டாட்டர் காலம் 2 எழுதிருக்கீங்கல்ல, அதுல ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்றது ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு சொல்லி எழுதணும்ல. அது எந்த மிரர் எழுதிருக்கீங்க? கான்கேவ் மிரர். இந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, 4 டேப்லெட் காலமா பிரிச்சு எழுதணும் இல்லையா? அதுல ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படிங்கிறது எந்த டேப்லெட் காலத்துல எழுதிருக்கீங்கன்னு கேட்குறேன். அதுதான். அது எந்த மிரருக்கு? கான்கேவ். அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன மிரர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்? கான்கேவ் மிரர். பாசிட்டிவ் சிம்பிள் வந்ததுன்னா அப்ப அதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? கான்வெக்ஸ் மிரர். புள்ளி ஆடி. மைனஸ் சிம்பிள்னா புள்ளி ஆடி, பிளஸ் சிம்பிள்னா புவி ஆடி. ஓகேயா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட், மிரர் ஃபார்முலா. அது நம்ம பொசிஷன்ல தானே போடுறோம். மோஸ்ட்லி ரியல் வந்து கான்கேவ் தான் வரும். அடுத்தது போல மிரர் ஃபார்முலா. ஆடி சமன்பாடு. இது ஒரு ஈக்குவேஷன். இதை கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருக்கணும். மிரர் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/v plus 1/u that is equal to 1/f. சோ இதான் மிரர் ஃபார்முலா. இதுல எஃப்னா ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். என்ன மிரர் யூஸ் பண்றோமோ அதனுடைய குவிய தூரம். யூனா ஆல்ரெடி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் போல். பொருளுக்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. யூ அப்படிங்கிறது எது எதுக்கு? விங்கிறது எது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்?
distance between image and pole. பிம்பத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம சென்டிமீட்டர் அல்லது மீட்டர்ல தான் சொல்லுவோம். அதுல யூ அப்படிங்கிற டிஸ்டன்ஸை எப்பவுமே மைனஸ் சிம்பல்ல தான் மென்ஷன் பண்ணணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. யூ டிஸ்டன்ஸ் யூ வந்து எப்பவுமே மைனஸ்ல தான் இருக்கும். யூ வந்து நெகட்டிவ் சிம்பல். வி வந்து சம்டைம் நெகட்டிவ் இருக்கும், சம்டைம் பாசிட்டிவ் இருக்கும். பட் அதுல நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. அது நம்ம கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். பட் யூ வந்து நெகட்டிவ் சிம்பல். ஓகேவா? அடுத்தது போல எல்லாத்துலயுமே யூ மைனஸ் லென்ஸ் யூ வந்து